வணக்கம். உள்ளுணர்வு. உள்ளுணர்வு என்பது உன்னதமான ஆத்மாக்களுக்கு மட்டுமே வாய்க்கப்பெறுவது. யாருடைய மனம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒன்றாக காண்கின்றதோ, உலகத்து உயிர்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கருதுகின்றதோ, அவர்களுடைய உள்ளுணர்வு வெற்றி பெறும். நாம் எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் உள்ளுணர்வோடு சமுதாய அக்கறையோடு ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது வெற்றி பெறும். ஏனென்றால் உள்நோக்கம் இல்லாத உள்ளுணர்வு மிக்க ஒரு பணி யாராலும் தடை செய்ய முடியாது. தொடர்ந்து உள்ளுணர்வோடு தானம் செய்ததால்தான் கர்ணனை கடவுள் கூட தோற்கடிக்க முடியவில்லை. கிருஷ்ண பகவானே வந்து கர்ணனிடம் கையேந்து நின்றார். எனவே உள்ளுணர்வோடு ஒரு விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆத்மார்த்தமாக நாம் அதில் ஈடுபட்டால்தான் முடியும். எனவே அனைத்தையும் உங்களுடைய மனதின் அடி ஆழத்திலிருந்து செய்வதை பழகிக் கொள்ளுங்கள். மேம்போக்காக அப்போதைக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்துவிட்டு கடந்து போவது என்பது வாழ்க்கை அல்ல. வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியையும் நாம் மகிழ்ந்து உணர்ந்து அனுபவித்து வாழும்போதுதான் அந்த வாழ்வு நிறைவாழ்வாக மாறுகின்றது. எனவே உள்நோக்கமின்றி உள்ளுணர்வோடு நம்முடைய வாழ்வை வாழ்வோம். இந்த வாழ்வை உணர்வோம், வெல்வோம். நன்றி.